நீ சொல்கிற மாதிரி சயின்டிஸ்ட் ஆவியாக இருந்தால் கூட நம்ம கீழே பார்த்தது ஒரு குழந்தை பேய் மாதிரி தானே இருந்துச்சு. அது யாரோட ஆவியாக வேணா இருந்துட்டு போட்டோம். நம்ம கீழே பார்த்தது ஒரு ஆவியோ. யாருன்னு கேட்குறேன்ல, ஏன் கதை தோணாதான் யாருன்னு சொல்லுவியா? நான் பார்த்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. நான் பார்த்தேன், இப்போ நீ சிரிச்ச. இவங்க 2 பேரும் இது மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் தான். வெங்கட், டே வெங்கட்டு, டேய் டே Bibi? Bibi? ஹலோ அப்பா. ஏய் கீழே வாடா. கீழே வண்டியா? வந்துட்டேன். தோ வரேன். பா வாடா வா. உங்ககிட்ட ஃபோனில் என்ன சொன்னேன்? ஏன் என்னாச்சு? நீ மூத்த பையன் நம்பி தானே உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீ அதை வச்சு இவங்களை பயமுறுத்திட்டு இருக்கிற. யா நானா? ஆமாம். நான் இவங்கள இவனுங்களை பார்த்தா தான்ப்பா எனக்கு பயமா இருக்கு. இவனுக்கு தான்ப்பா என்னை பயமுறுத்துனானுங்க. அது என்ன சிரிச்சு பயமுறுத்துறியாம? பாப்பா இவனு தான்ப்பா என்ன சிரிச்சு பயமுறுத்துனானுங்க. ஏண்டா வீட்டில் பசங்க இருந்தால் சிரிக்க தாண்டா செய்வானுங்க. சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு 3 குழந்தைங்கடா. அவங்க 3 பேர் சிரிச்சா நீயும் சேர்ந்து சிரிக்க வேண்டியது தானடா. ஏன் நான் சிரிக்கும்போது இவனுக்கு சிரிக்க வேண்டியதானே? நீ ஏன்டா அவனுக்கு பயப்படுற மாதிரி சிரிக்கிற? புரிய மாட்டேங்குது. டேய் நீ சிரிக்கல? தோ இப்படிதான்ப்பா இல்லைன்னு சொன்னா. ஆனா அவன் சிரிச்சா இவங்க சொன்னா இவளு சேர்ந்து சிரிக்குதா? இவளுக்கு சிரிக்கிறான் அவங்க கிட்ட சொன்னா அவனும் சிரிக்கிறான். அப்ப 3 பேருமே சிரிக்கிறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனுக்கு சிரிச்சு நான் பயந்தது தெரியுமா? அதேதான் நாங்களும் சொல்றோம். ஒருத்தன் சிரிச்சு பயந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தோ இப்படிதான் எல்லாத்தையும் கோசாவே பேசி நீ பயமுறுத்திட்டு இருக்கானுங்க. நீ அவனுக்கு கூட சேர்ந்து கோரஸா பேச வேண்டியதாடா. போயா இங்க என்ன நடக்கு நீ பார்த்து இந்த
இப்பெல்லாம் பேசிக்கவே மாட்டேன். டேய், இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். பா, என்னன்னு சொல்லுப்பா. நான் ஊர்லேருந்து ஒரு 5:05க்கெலாம் கிளம்பிட்டேன். எப்போவுமே ஜனக்கூட்டமாக இருக்கிற நம்ம தெருவில் இன்னைக்குன்னு பார்த்து யாரையுமே காணோம். எனக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் நான் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம பஸ் ஏறி நம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிட்டேன். நான் ஒரு 8 மணிக்கெலாம் வந்திருப்பேன். அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஆகும். ஆனால் நான் நடந்து வர 1/2 மணி நேரம் ஆச்சு. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து மெயின் கேட்டை திறந்து பார்த்தா கதவு பக்கத்தில் பா, என்னாச்சு? இல்லை, அதே இப்போ சொல்ல வேணான்னு தோணுது. பா, நான் ஊர்லேருந்து வந்து நேராக அந்த சாமி என்ன சொன்னான்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லான் தான் வந்தேன். 1/2 மணி நேரம் நடந்து வந்தேன்ல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. காலையில் சொல்கிறேன், போய் படுங்க போங்க. ஆ, 10:30 ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாரும் போய் படுங்க போங்க. அப்படிலாம் தலையை தூங்கப்படாதீங்கப்பா. ஆ, போங்க. போயிடுங்க. அண்ணே, என்ன? இல்ல அப்பா 10:30 மணி சொன்னாரு, 10:20 தானே ஆகுது. அப்பா, நான் போய் படுக்கிறேன்டாப்பா. அப்பா, ஆ, என்னடா? கதவு பக்கத்தில் என்னப்பா பார்த்த? கதவா? சொல்லுப்பா. அது இல்லடா, அன்னைக்கு ஊருக்கு போகும்போது கதவு பக்கத்தில் ஒரு குழவி சுத்திட்டே இருந்ததுடா. போயிட்டு வந்து பார்க்குறேன், 2 நாளில் கூடு கட்டுக்குதுடா. நம்மளும் 20 வருஷமா தங்கினுக்கிறோம், நம்மளால ஊடே கட்ட முடியல. நீ அதை பற்றிலாம் யோசிக்காத. நாளைக்கு குழவி கூட்ட கழிச்சிடலாம். குழவி கூட்ட கலைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், உன்னை காப்பாற்றிடுவோம். இப்படி அடிக்கடி வந்து பயமுறுத்தக்கூடாது, சரியா? போ. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? இப்ப யார நீ காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருந்த? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க? போய் தூங்கு போ. பா, நீ ஏதோ மறைக்கிற, என்னன்னு சொல்லு. இல்லைம்மா, நான் எதையுமே மறைக்கல, சும்மா பின்னாடி கை கேட்டிருந்தேன். இல்ல, ஏற்கனவே எனக்கு தூக்கம் வரல. நீ சொல்றியா இல்லையா? இப்போ சொன்னா உனக்கு தூக்கமே வராதுமா. சொன்னா கேளுமா, எது வந்தாலும் காலைல பேசிக்கலாம். நீ போய் தூங்கு போ. இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லிட்டு இருக்கல, சும்மா நீ தூங்கலாம் போ, நான் போறேன்.
யாரு? யாரு? காப்பாத்துங்க. அப்பா 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 என்ன அப்பா அப்பா என்னம்மா கீழே யாரோ காப்பாத்துங்க. யாருப்பா அது? நான் தான் அப்பயே சொன்னேன்ல. நீ தான் எதுவுமே சொல்லலையே. சொல்லுப்பா. ஒருத்தன் அவன் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியை எலி மேலேயோ இல்லை குரங்கு மேலேயோ தான் வச்சு ஆராய்ச்சி பண்ணுவான். ஆனால் இவன் அப்படி பண்ணலை. எவன்? அந்த சயின்டிஸ்ட் அவன் கண்டுபிடிச்சதை அவன் பொண்ணு மேலேயே சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா? சொல்லுப்பா. டேய் நீ இன்னும் தூங்கலையா? அதான் அப்பா அப்பான்னு கத்தி ஊத கூட்டிட்டாளே. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க மாமா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. அவள் யாருக்குமே அடங்கலை. நாள் ஆக ஆக அவளை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதனால் அந்த சயின்டிஸ்ட் அந்த குட்டி பொண்ணை ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டான். அந்த குட்டி பொண்ணு நைட்டெல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்திக்கிட்டே இருந்தா. இதனால் அந்த சயின்டிஸ்டால தூங்கவே முடியல. அப்போ ஒரு நாள் அவன் ஒரு முடிவு பண்ணான். என்னப்பா பண்ணா? அந்த பொண்ணை கொன்னுட்டான். அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட்டும் சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த குட்டி பொண்ணு அவனோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. இப்போ அந்த பொண்ணை நாம் காப்பாற்றி ஆகணும். நாமளா? அது எப்படி முடியும்? அதுக்கு தான் அந்த சாமியார் அந்த சயின்டிஸ்டோட ஊருக்கு வர சொல்லியிருக்காரு. அப்போது அங்கே போனால் காப்பாற்றிடலாமா? அதில் ஒரு சிக்கல் இருக்கு. அது என்ன சிக்கல்? அந்த பொண்ணை காப்பாத்துறது அந்த சயின்டிஸ்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனா அப்பா மாமா நான் சொன்னேன்ல அவன் சிரிக்கிறான் பாருங்க. ஆமாண்டா. காப்பாத்திடுவீங்க. அதுக்கு தான் அப்பா ஊருக்கு போக சொல்லியிருக்காருல. அங்கே போனாதான். அமைதி. வெல்கம். எப்போ போதும்?